வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பு படத்துலேருந்து நியூ இயர் ஸ்பெஷலாக 2 நியூ போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆர்ஜே பாலாஜியும் நம்ம சூர்யாவும் இருக்கிற ஒரு நியூ ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோவும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கருப்பு வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் ரீலோடில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து நம்மளோட சாய் அபேக்கர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து முன்னாடியே ரெடியாகி பொங்கலுக்கு வந்து லான்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் சில ஓடிடி வந்து வாங்காதனாலையும் அதே மாதிரி டிஜிட்டல் வந்து விற்காதனாலையும் இந்த படத்தை போஸ்ட்போன் பண்ணிவிட்டு பிப்ரவரிக்கு வந்து தள்ளி போட்டுட்டாங்க. இப்போ இந்த படம் வந்து பிப்ரவரி ஸ்பெஷலாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து 2 நியூ போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு நியூ போஸ்டரில் அருவா வச்சுட்டு ஒரு கம்பீரமான ஒரு பவர்ஃபுல் லுக்கில் இருக்கார். இன்னொரு நியூ போஸ்டர் அந்த சைடில் வந்து பார்க்குற மாதிரியான நியூ போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யாவும் நம்ம ஆர்ஜே பாலாஜியும் இருக்கிற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க இதை கேப்ஷனில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட்டிங்லாம் ஓவராக போகுது, இந்த வெயிட்டிங்லாம் ஒர்த்தான ஒரு வெயிட்டிங்காக இருக்க போகுதுன்ற மாதிரி நம்ம ஆர்ஜே பாலாஜி போட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ஃபேன்ஸ் தரப்புலேருந்து வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன். குறிப்பாக சொல்லணும்னா ரெட்ரோ படத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நம்ம சூர்யா அவர்கள் சரியான கம்பேக்னால் இந்த படம் தான் இருக்கும். சிங்கம் மாதிரி ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டோட ஒரு வேறு லெவல் படமாக இந்த படம் வந்து ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவல் ஹைப்பை கொண்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபஸ்ட் சிங்கிலும் ரிலீஸ் ஆகி காட் மோடாக ஒரு வேறு லெவல் ஃபயராக ஏற்பட்டுச்சு. இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக டீசர் எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. இப்போ இந்த படம் வந்து பிப்ரவரி மாதம் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தேதி கரெக்டாக சொல்லலை. ஆனால் ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ்க்கு தான் இவங்க பிளான் பண்ணிட்டு இருந்ததாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை பற்றி கிளியரான அப்டேட் கிடைக்கல. இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சரி நம்ம ஆர்ஜே பாலாஜியும் சரி இந்த வெயிட்டிங்க்கெலாம் ஒருத்தான ஒரு மூவியாக வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்ற மாதிரி இப்போ அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 போஸ்டரும் பக்காவாக இருக்குது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோவில் நம்ம ஆர்ஜே பாலாஜி கிட்ட ஒரு டைலாக்கை வந்து நம்ம சூர்யாட்ட சொல்லிகிட்டு இருக்க மாதிரி அவருக்கு வந்து பிஹைண்டில் நிற்கிற மாதிரியான சீனில் வந்து அது ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எல்லோரும் வந்து ஜனநாயகன் படத்தோட அப்டேட் தான் ரிலீஸ் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கருப்பு படத்தோட அப்டேட் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. அது என்ன கதைன்னு தெரியல. ஆனால் எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்தோட ஒரு ஒர்த்தான ஒரு அவுட்புட்டுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு சம்பவம் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து கருப்பசாமியெல்லாம் உள்ளே கொண்டு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ்க்கு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல படத்தை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் செமையாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ஃபேமிலிகள்லாம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றிக்கு அந்த பாக்கியத்துக்கு ஒர்த்தான ஒரு மூவியாக இந்த படம் இருக்கும். இந்த படம் வந்து நல்லா ஓடி நம்ம சூர்யா திருப்பி கம்பேக் வரணுன்றது எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு எவ்வளோ ஈகராக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.